ஹாய் மக்களே, வெல்கம் டு பிடி சுலகம். இன்னைக்கான குட்டி ஸ்டோரியை பார்த்துடலாமா? ஒரு ஊரில் ஒரு சிஷ்யன் தனக்கு மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அதற்கான முடிவை தேடி குரு கிட்ட போகிறாரு. குரு கிட்ட, குருவே, எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்குது. சில சமயம் பிரச்சனை முடியறதுக்கு முன்னாடியே அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்குது. என்னால் சமாளிக்க முடியல. எனக்கு வாழவே பிடிக்கல. எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. இதுக்கு ஏதாவது முடிவு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். அதற்கு குரு சிரிச்சுக்கிட்டே, நீ ஒரு கைப்பிடி அளவு உப்பையும் ஒரு டம்ளர்ல முழுக்க தண்ணியும் கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட சிஷ்யனும் அதே மாதிரி கொண்டு வரான். இப்போ அந்த உப்பை டம்ளர்ல இருக்கிற தண்ணியில நல்லா கலந்து விட்டு குடி அப்படின்னு குரு சொல்றாரு. அதே மாதிரி செய்த சிஷ்யனும் உப்பு கலந்த தண்ணீர்ல எப்படி இருக்கும் அதை குடிச்சிட்டு அவனுடைய முகம் 7 கோணல்ல போகுது. குருவே, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீங்க வேற இதெல்லாம் குடிக்க சொல்றீங்களே, உப்பு கலந்த தண்ணி எப்படி இருக்கும்? உவர்ப்பா இருக்கு, எனக்கு வாயே கெட்டு போயிடுச்சு, ஏன் இப்படி எல்லாம் பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ குரு சிரிச்சுக்கிட்டே, முன்னாடி ஒரு அளவு கொண்டு வந்தல்ல கைப்பிடி அளவு உப்பு, அதே அளவு உப்பை எடுத்துக்கிட்டு இப்போ ஆற்றங்கரைக்கு வா, நான் அங்க அவனுக்காக காத்திருக்கேன்னு போயிடுறாரு. அப்போ சிஷ்யனும் அதே மாதிரி கைப்பிடி அளவு உப்பை எடுத்துக்கிட்டு ஆற்றங்கரைக்கு போறாரு. குரு இப்ப இந்த உப்பை ஓடுற இந்த ஆத்து தண்ணியில கலந்து விட்டு குடி அப்படின்னு சொல்றாரு. சிஷ்யனும் அதே மாதிரி அந்த உப்பை ஓடுற ஆற்று நீரில் கலந்து விட்டு குடிக்கிறாரு. குருவே, இந்த ஆறு தண்ணியில வந்துட்டு எந்தவித மாற்றமுமே இல்லை, சுவை அப்படியே தான் இருக்கு, இனிப்பா இருக்கு, நல்லா இருக்கு குருவே அப்படின்னு சொல்றாரு. அப்போதான் குரு சொல்றார், உப்பின் அளவு இருக்குல்ல, அது மாறவே இல்லை, அதுதான் உன்னுடைய பிரச்சனை. ஆனால் நீ அதை டம்ளரில் போட்ட தண்ணி உப்பா பார்க்குறியா, இல்லை ஓடுகிற ஆறு நீரில் போட்ட உப்பா பார்க்குறியா அப்படிங்கிறது உன்னுடைய மனநிலையை பொறுத்தது. எப்பவுமே உனக்கு மட்டுமே பிரச்சனை அப்படிங்கிறத நீ யோசிக்கவே கூடாது. ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருந்தால் அதற்கு முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இது என்னுடைய குரு சொன்னது. ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவனால் அந்த பிரச்சனையில் இருந்து மீண்டு வர முடியும், அதற்கான முடிவை அவனால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த பிரச்சனை அவனை தேடி வருது அப்படின்னு எனக்கு என்னுடைய குரு சொன்னது உனக்கு நான் எப்போ சொல்கிறேன். இதிலிருந்தே புரிஞ்சிருக்கும் உனக்கு, நீ அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கணும். அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர பக்குவம் உனக்கு கண்டிப்பாக இருக்குது. இனிமே பிரச்சனைகளை கண்டு துவண்டு வராதே, அதிலிருந்து மீள்வதற்கான வழியை பார் அப்படின்னு குரு சொல்லி அனுப்புகிறாரு. உண்மையில் நம்மளும் இந்த காலத்தில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை நம்மளுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளும் புலம்பிக்கிட்டே தான் இருக்கும், சோர்ந்து தான் போகிறோம். இந்த குரு சொன்ன தத்துவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இந்த ஸ்டோரியை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. டாடா, பை பாய்.